வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அன்பு இயற்கை விவசாயி ஆர் சுரேஷ் பேசுகிறேங்க. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? என்னோடய வீடியோவை நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 விதமாக ஒரு 1.5 ஏக்கரா லேண்டில் வந்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி நாற்றங்கால் ஓட்டத்துலேருந்து நட்டு களை பறித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிரை வந்து பார்த்திங்கன்னா புளிக்க வச்சு ஃப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தழையெல்லாம் போட்டு ஆட்டு புழுக்க மாட்டு சாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தழையெல்லாம் மக்கு வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு ட்ரம்மில் அதை கைனியில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுலாம் எடுத்து டன் கணக்கில் போட்டு நான் விளைய வச்சு தோயமல்லின்னு ஒரு அரிசி ரெடி பண்ணேங்க. சரிங்களா? தோயமல்லின்னு ரைஸை வந்து ரெடி பண்ணோம். ரொம்ப கடுமையாக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25 மூட்டை எங்களுக்கு வந்து தோயமல்லி எடுத்துங்க ஒரு 1.5 ஏக்கராவில். அதே சாதாரணமாக மருந்தெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 45 மூட்டை வருங்க. ஏன் இவ்வளோ கம்மியாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பொறுப்பாக பண்ணாலும் கூட தூயமல்லி ரொம்ப உஷாராக பண்ணுறது வந்து பாதி மிஷினில் அறுக்கிறப்போவே ஒரு 4 மூட்டை அடிபட்டு போயிடுதுங்க. அது சேத்துலேயே போயிடுது. சேரு மிஷினாக இடத்துல போயிடுதுங்க மிஷினில். இது அறுத்து கையில் அறுத்து அதை கொண்டு போய் அடித்தோமா அது நம்மளுக்கு சேஃப்டி கிடைக்குங்க. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏரி வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இணைஞ்சி தூர்வாரத்துலேருந்து பஞ்சாயத்தில் என்னென்ன ஒர்க் இருக்குதோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏரி வேலை மூலிமா மக்களை திரட்டி இன்றைக்கி அந்த வேலை பண்ணுறாங்க. களை பறிக்கிறதுக்காகட்டும் நடுறதுக்காகட்டும். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, இது மாதிரி பார்த்திங்கன்னா கீரை வகைகள், அதுக்கப்புறம் தக்காளி, முள்ளங்கி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் மாதிரி விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்க. அன்றைக்கெலாம் இன்றைக்கி கட்டுக்கடகாத ரேட்டு தக்காளிலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 50 ரூபா கிலோ போயிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி வெங்காயம்னு பார்த்திங்கன்னா வாங்க கூட முடியலைங்க. அந்தளவுக்கு கிட்ட போயினே இருக்குதுங்க. வெங்காயம்லாம் அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மழை சீசனில் பார்த்திங்கன்னா நீர் பயிரும், மழை இல்லாத சீசனில் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க மக்கள். ஆனால் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கரம்பா கட்டுது. எந்த வேக்கண்ட் லேண்டாக இருக்குது. எந்த பயிரும் வைக்க முடியல. தண்ணி வசதியெல்லாம் எல்லாம் இருக்குங்க. தண்ணி இல்லாத குறைபாடெலாம் தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாதனால எல்லா லேண்ட்லேயும் புல் புதர் முள்வெளி முளைச்சிட்டு அப்படியே கருதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பயிர் பண்ணியிருக்கேங்க. இந்த போக்கும் தூயமல்லின்னு ஒரு ரைஸை பண்ணியிருக்குங்க. சரிங்களா? வாங்க என்கிட்ட நீங்கள் அரிசி தூயமல்லி, கருப்பு கவுனி, குள்ளங்காரு, பூங்காரு, மாப்பிளை சம்பா, இலுப்பம்பு சம்பா, மோடிக்கேரு இதுமாரி பலதரப்பட்ட ரைஸ் வச்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரிசி சாப்பிட்டா சுகர்னு சொல்லி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. 100% கண்டிப்பாக அரிசி சாப்பிட்டா எந்த ஒரு வியாதியும் வராதுங்க. அதில் படிப்படியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த பிளேட்லெட்டை கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரத்த சாவின்னு ஒரு அரிசி உற்பத்தி பண்ணுறோம். கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் கேன்சரை குணப்படுத்துகிறோம். உங்களுக்கு கை கால் குடைச்சலுக்கு, உடம்பு தளர்ச்சிக்கு வந்து மாப்பிளை சம்பா கொடுக்குறோம். கை குத்தல் வச்சு கொடுக்குறோம். கேரளா ரைஸ் கொடுக்குறோம்.